கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்ட நாடான சவுதி அரேபியாவில் 24 ஆண்டுகள் சட்டவிரோதமாக வாழ்ந்துள்ளார் தமிழர் ஒருவர். இது தொடர்பாக சவுதி ஊடகங்களில் வெளியான தகவல் பின்வருமாறு. தமிழகத்தின் கன்னியாகுமரியை சேர்ந்தவர் ஞானப்பிரகாசம் ராஜமரியான். இவர் 1994ஆம் ஆண்டு சவுதியின் ஹெயில் மாகாணத்தில் உள்ள பண்ணை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். அவருக்கு அந்த பண்ணையில் சரியான ஊதியம் வழங்கப்படாததால் அவர் அங்கிருந்து தப்பித்து சவுதியில் உள்ள பாலைவன பகுதியில் சட்டவிரோதமாக வசிக்க தொடங்கியுள்ளார். 1994ஆம் ஆண்டு தமிழகத்தை விட்டு வந்த ஞானப்பிரகாசம் அதன் பிறகு தன் சொந்த மண்ணுக்கு ஒரு தடவை கூட செல்லவில்லை. ஆனால் தன் குடும்பத்திற்கு தவறாமல் பணம் அனுப்பி வந்துள்ளார். ஞானப்பிரகாசம் வீட்டை விட்டு வந்தபோது அவரின் 4 பெண் பிள்ளைகளும் சிறுமிகளாக இருந்துள்ளனர். அவர்களின் 4 பேரின் திருமணத்திற்கும் இவர் போகவில்லை. தற்போது ஞானப்பிரகாசத்திற்கு 52 வயது. அவர் சமூக ஆர்வலர் ஒருவரின் உதவியுடன் தற்போது தமிழகம் திரும்ப உள்ளார். இவ்வாறு ஞானப்பிரகாசம் குறித்து சவுதி ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளன. இவரின் வாழ்க்கை மரியான் படத்தை நினைவூட்டுகிறது. விசா காலம் முடிந்த பிறகும் சட்டவிரோதமாக சவுதியில் வசிக்கும் பிற நாட்டவருக்கு 90 நாட்கள் கருணை காலம் கொடுத்துள்ளது சவுதி அரசு. அதன் பிறகும் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஞானப்பிரகாசம் குறித்து தமிழக அரசோ மத்திய வெளியுறவு அமைச்சகமோ எந்த தகவலும் வெளியிடவில்லை. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.